எல்லாம் எங்க அத்தைய பத்தி தான். சொல்லுங்க பவித்ரா, உங்க அத்தைக்கு என்ன? ஹரி சார், அது வந்து எங்க அத்தை கொஞ்ச நாளாவே டிஸ்டர்ப்டா இருக்காங்க. என்ன ஏதுன்னு என்கிட்டயோ இல்ல யார்கிட்டயோ சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் நான் அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்லை. அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட ஒரு விஷயம் கூட மறைச்சதில்லை. ஆனா இப்போ என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளா ரொம்ப சோகமா எதையோ பறிகொடுத்த மாதிரியே இருக்காங்க. நான் அவங்கள என் அம்மா மாதிரி தான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் ஹரி சார். ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல. அப்படிலாம் எதுவும் இருக்காது பவித்ரா, ஏதாவது ஒர்க் பிரஷரா இருக்கும். இல்ல ஹரி சார், அப்படின்னா கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த தடவை என்னன்னு தெரியல, என்கிட்டயே மறைக்கிறாங்க. அதான் எனக்கு எதுவும் புரியவே இல்லை. என்ன பவித்ரா, இதுக்கு போய் யாராவது வருத்தப்படுவாங்களா? இல்ல சார், உண்மையிலேயே எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எங்க அத்தையை எப்படி நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. பவித்ரா, லக்ஷ்மி மேடம் யாரை நினைச்சு எதை நினைச்சு வருத்தப்பட போறாங்க? எல்லாம் சந்தோஷ பத்தி தான் இருக்கும், இல்ல உங்க தாத்தாவை பத்தி இருக்கும், இல்ல உங்களை பத்தி இருக்கும். இங்க பாருங்க பவித்ரா, நீங்க லக்ஷ்மி மேடத்தை உங்க அம்மா மாதிரி நினைக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. அது உண்மையா இருந்தா நீங்க அவங்கள நம்புங்க. எல்லா நாளும் மனுஷங்க ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அவங்களும் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாங்க, நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருவாங்க. உங்களால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஏதாவது தெரிஞ்சாலும் இல்ல கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் என்கிட்ட சொல்லிடுங்க சார். சரி, நான் வரேன் சார். நீங்க அப்செட்டா இருக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல. பவி சொன்ன மாதிரி நான் இது வரைக்கும் அவகிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. அவளும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இந்த விஷயத்த நான் அவகிட்ட சொல்ல முடியாதே. பவி தாங்க மாட்டாளே. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. லக்ஷ்மி மேடம், நீங்க இந்த விஷயத்த பவித்ரா கிட்ட சொல்லாம மறைச்சது நல்லதுதான். ஆனா உங்க முக வாட்டம் தான் காட்டி கொடுத்திருக்கு. இனி நார்மலா இருக்க முயற்சி பண்ணுங்க. முடியல. குட்டி இப்படி தப்பா போய் மாட்டிக்கிட்டு இருக்கானே, அதுல பாதிக்கப்படுறது என்னோட பவியும் தானே. என்னோட பவியோட வாழ்க்கை பாழா போயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பதட்டமாவே இருக்குது சார். அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க, தைரியமா இருங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆதிரா யாரு, அவ பேக்ரவுண்ட் என்ன, அவளோட பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவேன். அதுல இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா சொல்யூஷன் கிடைக்கும், நம்புங்க. கன்ஃபார்மா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். சிஸ்டர், அந்த பொண்ணு ஆதிராக்கு தெரியாம அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்றத கண்டுபிடிக்கணும். இல்ல இல்ல, எனக்கு அது கூட வேண்டாம். அந்த சந்தோஷ் அப்பனா இல்லையான்னு டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குல்ல, அத வச்சு கண்டுபிடிக்கணும். என்னம்மா, நிறைய சினிமா பாப்பீங்களா? இந்த கதையை வந்து இங்க சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் அவ்வளவு சாதாரணமானது இல்ல. அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்களாம் வந்து கேட்டா யாரும் தரமாட்டாங்க. என்னம்மா, நீ சொல்றதெல்லாம் லீகலா போறவங்களுக்கு மட்டும்தான். நமக்கெல்லாம் அது தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, ஆனா நீங்க இந்த விஷயம் மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துடணும். சரி, ஓகே. ஆனா அதுக்கு 2 பேருடைய ஸ்பெசிமென் வேணுமே, அப்பதான் டெஸ்ட் எடுக்க முடியும். ஓகே, எங்க கிட்ட ஆதிரா பிளட் சாம்பிள் இருக்கு. நீங்க அந்த சந்தோஷ் கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு முடியாவது கொண்டு வர முடியுமா? ஏங்க, இதை எப்பங்க எடுத்தீங்க? அது வேற கதை, அது அப்புறமா சொல்றேன். இங்க பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. நான் சொல்ற மாதிரி செய்யணும்.
ரெண்டு பேரும் போன மாதிரியே போய் திரும்பி வந்துட்டீங்க. இங்க பாருங்க, நான் கூப்பிடும் போதுதான் நீங்க வரணும். ஆதிரா, அதெல்லாம் இருக்கட்டும். எங்க 2 பேருக்கும் சூடா ஒரு காஃபி போட்டு கொண்டு வரியா? என்னது, காஃபியா? காசுக்கு நடிக்க வந்த உங்களுக்கு இவ்ளோ திமிரா? இப்பவே உங்களை என்ன பண்றேன் பாருங்க. இரு 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 ஆதிரா, நாங்க நடிக்க தான் வந்தோம். ஆனா நடிப்புக்கு அவார்ட நீ வாங்கிடுவ போல இருக்கு. என்ன பேச்செல்லாம் வித்தியாசமா இருக்கு? இப்பவே நீங்க 2 பேரும் வெளியே போங்க. இரு ஆதிரா, ரொம்ப அவசரப்படாத. எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு உண்மையிலேயே அப்பா யாரு? முதல்ல அத சொல்லு. நாங்க 2 பேரும் இப்பவே கிளம்பிடுறோம். என்ன ரொம்ப தெனாவட்டா பேசுறத பார்த்தா யாருக்கிட்டயோ காசை வாங்கிட்டு என்ன காட்டி கொடுக்கற மாதிரி இருக்கு. அப்படியே காட்டி கொடுத்தாலும் நீங்களும் தான் மாட்டுவீங்க. இங்க பாரு ஆதிரா, நாங்க கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்ல. உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாரு? என்ன விளையாடுறீங்களா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்ன ஆதிரா, இன்னும் உண்மையை ஒத்துக்கிறதுக்கு உனக்கு மனசு வரலையா? ஏன் அப்படியே நிக்கிற? ஏதாவது பேசுமா? ஜானு, ஆதிரா அமைதியா இருக்கும்போதே தெரியல அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்லைன்னு. நீங்க சொல்றது உண்மைதான். என் குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் இல்ல. இருந்தாலும் நான் ஏன் சந்தோஷ் அப்பான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? காரணம் இருக்கு. சந்தோஷ் ரொம்ப நல்லவன். தெரிஞ்சோ தெரியாமலோ என் மேல அவனுக்கு அக்கறை, பாசம் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. நல்ல திறமைசாலி. அவனுக்கும் எனக்கும் எல்லா விஷயத்திலயுமே ஒத்து போகுது. அவனை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லாம அவனை என் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி வேற ஒரு குடும்பம் இருக்கு. அதை விட்டுட்டு அவன் வரமாட்டான். அதனால இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். நீங்க 2 பேரும் சந்தோஷ் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உதவி பண்ணணும். நீங்க ஒன்னும் சும்மா செய்ய வேண்டாம். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை சரியா பண்ணிடுறேன். ஆதிரா, இந்த உலகத்திலேயே பணம் தான் ரொம்ப முக்கியம். அதை எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கறேன்னு நீ சொல்லிட்ட. இனிமே பாரு, நாங்க எப்படி அசத்துறோம்னு மட்டும் பாரு. இந்தா. தேங்க் யூ. குடி. குடி. சந்தோஷ் குடு. என்னாச்சு சந்தோஷ்? என்ன பண்ணுது?